எக்ஸாம்ல பெரியார் பத்திர கொஸ்டின் கேட்பாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின் பேப்பர்ல கேக்குற கேள்விக்கு பெரியார் தான் இதை செஞ்சாரு ஆன்சர் பண்ணிதானே அவ. கருப்பனுக்கு சாவே கிடையாது ப்ரோ. பெரியாரும் கிடையாது, கருப்பனும் கிடையாது, ராமசாமி நாயக்கர். ஏன்னா தமிழ்நாட்டுல ஓடும் போது பெரியார்னு படம் ஓடும், அதே படம் பக்கத்து மாநிலங்களுக்கு கொடுக்கும்போது ராமசாமி நாயக்கர்னு படம் கொடுக்கப்படும். உங்களோட சாதி ஒழிப்பை பத்தி தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது பாரு. நீ நாயக்கர் பொண்ணாயிரு, நாதாரி பொண்ணாயிரு, அதை பத்தி இங்க யாரு கவலைப்பட்டா? நீ உன் சொந்த சாதிக்காரனுக்கு முட்டு கொடு, நாங்க யாரும் முட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லல. ஆனா நீ முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பெரியார பத்தி கேட்டா எழுதிதானே ஆகணும். கருப்பனுக்கு சாவே இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்ல பாத்தியா? என்ன எழுதணும்? கீழ்வெண்மணியில கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படிங்கிற பண்ணையாரால அரைப்படி நெல் உயர்வுக்காக போராடிய அப்பாவி 40 தமிழர்கள் எரிச்சு கொண்டானே, நீ இப்ப ஈவேராக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஈவேராவும் கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு எல்லா தப்பும் கம்யூனிஸ்ட் கட்சி மேலதான் அப்படின்னு சொல்லி பழிய போட்டானே, அதை பத்தி எழுதணுமா? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல சேலம் மாநாடு 3வது தீர்மானம் ஆதாரத்தோட பதிவு பண்ற பாத்துக்கோ. திருமணம் ஆன பிறகு மனைவி வேறொரு ஆணுடன் தொடர்பு கொண்டு உடலுறவு கொண்டால் கணவர்கள் அதை தவறாக கருதக்கூடாது. இது பகுத்தறிவா? இல்ல ஒரு ஆணுடன் வாழ பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து வாங்கி கொண்டு வேறொரு ஆணுடன் வாழ்வது பகுத்தறிவா? எது பகுத்தறிவு? நீ இப்ப ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் உன்னை நேரடியா கேட்க முடியாது, அதனால மறைமுகமாவே கேக்குறேன். உங்க வீட்டுல உள்ள பொம்பளைங்கள்ட்ட போயிட்டு நீ யாரு கூட வேணாலும் படுக்கணும்னு ஆசைப்பட்டா போய் படுத்து எந்திரிச்சிட்டு வா, நாங்க யாரும் தவறா பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை கூட விட்டுலாம். ஆனா இந்த தமிழ் சமூகத்துல ஆணுக்கு பெண் சரிசமம் கிடையாது. ஆணுக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஆண் உயர்ந்தவன் ஆகிறான். இந்த தமிழ் சமூகத்துல ஆணும் பெண்ணும் சரிசமம். அப்படி இருக்கும்போது நீ கருப்ப பைய அறுத்தறிஞ்சாதான் நீ ஆணுக்கு சரிசமமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? இல்லன்னா இருக்க முடியாதா? சரி, இத கூட உடுப்பா. கணவன் மனைவி குழந்தை பெத்துக்கிறதும் பெத்துக்காததும் அவங்களோட விருப்பம். நீங்க குழந்தைய பெத்துக்காதீங்க, ஆயா வேலையை பாக்காதீங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதுவும் யார் சொல்றது? வளர்த்த மகளையே சொத்துக்காக கட்டிக்கிட்டவரெல்லாம் இதை சொல்லலாமா? சார் இவனை என்ன பண்ண சார்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பழி